Let the colors fade and find your own quiet space. Breathe in the calm between the thoughts. சுஷிகுமாரன் கற்றதும் பெற்றதும். ஒரு அடர்ந்த காட்டில் ஆடுகளின் கூட்டத்தோடு ஒரு சிங்கக்குட்டியும் வளர்ந்து வந்தது. சிறு வயதிலேயே தாயை இழந்த அந்த சிங்கக்குட்டியை ஒரு தாயாடு தன் குட்டிகளோடு சேர்த்து வளர்த்தது. ஆடுகளுடனே வளர்ந்ததால் அந்த சிங்கக்குட்டி தன்னை ஒரு ஆடு என்று நினைத்து கொண்டது. ஆடுகளைப் போலவே மே மே என்று கத்தியது. ஆடுகளைப் போலவே புல்லை தின்றது. ஒரு சிறு நரியை கண்டால் கூட பயந்து நடுங்கி ஆட்டுக்கூட்டத்தோடு ஓடி ஒளிந்தது. ஒரு சிறிய நரியை கண்டால் கூட பயந்து நடுங்கி ஆட்டுக்கூட்டத்தோடு ஓடி ஒளிந்தது. ஒரு நாள் அந்த கூட்டத்தை வேட்டையாட ஒரு பெரிய வயதான சிங்கம் வந்தது. சிங்கம் வருவதை கண்ட ஆடுகள் நாலாபுரமும் சிதறி ஓடின. ஆச்சரியமாக அந்த ஆட்டுக்கூட்டத்தின் நடுவே ஒரு இளம் சிங்கமும் பயந்து நடுங்கி ஓடுவதை பெரிய சிங்கம் பார்த்தது. பெரிய சிங்கத்துக்கு ஒரே குழப்பம். வேட்டையாடுவதை நிறுத்திவிட்டு ஓடி சென்று அந்த இளம் சிங்கத்தை பிடித்தது. பயத்தில் நடுங்கிய இளம் சிங்கம், ஐயா, என்னை விட்டுடுங்க, நான் ஒரு சாதுவான ஆடு, என்னை சாப்பிட்டு விடாதீர்கள் என்று ஆடு போலவே கத்தியது. பெரிய சிங்கம் சிரித்தது. நீ ஆடு அல்ல, என் போன்ற சிங்கம். உனக்கு உன்னை பற்றி தெரியவில்லை, வா என் பின்னால் என்று கூறி அதை ஒரு தெளிவான குளக்கரைக்கு அழைத்து சென்றது. குளத்து நீரை பார் என்றது பெரிய சிங்கம். குளத்து நீரை பார் என்றது பெரிய சிங்கம். இளம் சிங்கம் எட்டி பார்த்தது. நீரில் 2 சிங்கங்களின் பிம்பங்கள் தெரிந்தன. ஒன்று பெரிய சிங்கம், மற்றொன்று தன்னை போலவே இருக்கும் இளம் சிங்கம். ஆட்டின் முகம் அங்கே இல்லை. இப்போது பலமாக கர்ஜனை செய் என்றது பெரிய சிங்கம். இளம் சிங்கம் தன் பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு முதன் முறையாக தன் முழு பலத்தோடு காடே அதிரும்படி கர்ஜித்தது. அந்த ஒலியை கேட்டு ஆடுகள் மிரண்டு ஓடின. இந்த கதையின் நீதி, இந்த கதையின் மாறல், நம்மில் பலர் நம்முடைய உண்மையான பலத்தையும் திறமையையும் அறியாமல் சூழ்நிலையின் காரணமாக நம்மை சாதாரணமானவர்களாக நினைத்து கொள்கிறோம். தன்னை அறிதல் என்பது நம்மிடம் இருக்கும் தனித்துவத்தையும் பேராற்றலையும் உணர்ந்து பயத்திலிருந்து விடுபடுவதே ஆகும். தன்னை அறிதல் என்பது நம்மிடம் இருக்கும் தனித்துவத்தையும் பேராற்றலையும் உணர்ந்து பயத்திலிருந்து விடுபடுவதே ஆகும். எல்லோரும் இட்லி கடை நடத்துகிறாங்க. ஆனால் ஒருத்தரோட இட்லி கடைக்கு மட்டும் உலகம் முழுவதும் கிளைகள் இருக்குது. எல்லோரும் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது. எல்லோருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது. வெகு சிலர் மட்டும் அதுக்கு தங்களை தயார் பண்ணிக்கிறாங்க.
தன்னை அறிகின்றனர், தயார் செய்கின்றனர். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தானே அறியாமற் தானே கெடுகின்றார். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தானே அறியாமற் தானே கெடுகின்றார். திருமூலர் இப்படி சொல்கிறாரு, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தானே அறியாமற் தானே கெடுகின்றார். ஒருவர் தன்னுடைய நிறை குறைகளை முழுமை தழுவிய அணுகுமுறையில் உண்மையாக நோக்கில் மதிப்பீடு செய்து கொள்வதையே தன்னை அறிதல் என்கிறோம். தன்னை அறிதல்ங்கிறது ஒருவர் தன்னுடைய நிறை குறைகளை முழுமை தழுவிய அணுகுமுறையில், ஹோலிஸ்டிக் வியூ, ஹோலிஸ்டிக் அப்ரோச், முழுமை தழுவிய அணுகுமுறையில் உண்மையான நோக்கில் மதிப்பீடு செய்து கொள்வதையே தன்னை அறிதல் என்கிறோம். ஒருவர் தன்னுடைய நிறை குறைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் நிலையே சேயிங் ஐ எம் வாட் ஐ எம் தன்னை அறிதல் எனப்படுகிறது. ஒருவர் தன்னுடைய நிறை குறைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் நிலையே தன்னை அறிதல் எனப்படுகிறது. சேயிங் ஐ எம் வாட் ஐ எம். தன்னை பற்றி, பிறரை பற்றி, வாழ்க்கையை பற்றி மற்றும் உலகத்தை பற்றி புரிந்து கொண்டு செயல்பட தன்னை அறிதல் திறன் ஒருவருக்கு தேவைப்படுகிறது. உங்களிடமுள்ள பலங்கள் மற்றும் பலவீனங்களை கண்டறியுங்கள். பலங்களை பலப்படுத்துங்கள், பலவீனங்களை பலவீனப்படுத்துங்கள். இதை கண்டறிய ஸ்வாட் அனாலிசிஸ் என்ற ஒன்று உண்டு. ஸ்வாட் அனாலிசிஸ். ஸ்வாட்டில் எஸ் ஃபார் ஸ்ட்ரெங்த் பலங்கள், டபிள்யூ ஃபார் வீக்னஸ் பலவீனங்கள், ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பங்கள், டி ஃபார் த்ரெட்ஸ் பயங்கள். ஸ்வாட்டில் எஸ் ஃபார் ஸ்ட்ரெங்த் பலங்கள், டபிள்யூ ஃபார் வீக்னஸ் பலவீனங்கள், ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பங்கள், டி ஃபார் த்ரெட்ஸ் பயங்கள். இவைகளை கண்டறிய உங்கள் உள்ளுக்குள் பயணம் செய்யுங்கள், கண்டறியுங்கள். தன்னை அறிந்தவர்களுக்கு வாழ்க்கை முழுமையானதாக, அர்த்தமுள்ளதாகவும் ஆரோக்கியமானதாகவும் விளங்கும். தன்னுடைய நிறை குறைகளை தெளிவாக புரிந்து கொள்ளாமல், திறனுக்கேற்ற குறிக்கோள் அமைக்காமல் செயல்படுபவர்களிடம் பொருத்தப்பாடற்ற நடத்தைகளும், மனவெழுச்சி பிரச்சனைகளும், ஆளுமை கோளாறுகளும் ஏற்படும். நம்மையே நாம் அறிந்து, உலகையும் அறிந்து, எல்லோருக்கும் வேண்டியவராக, நல்லவராக, எல்லோரையும் புரிந்து கொண்டவராக, எல்லோராலும் புரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழ்வதே சிறந்த நல்வாழ்வு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நன்றி, வணக்கம்.